மக்களே எல்லாருக்குமே வணக்கம். ஐபிஎல் போட்டிகள் ஆரம்பமாக போகிறது. சரி, இப்போ புதிய ஒரு விதி வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பால்ல தான் ஒரு விதியை கொண்டு வந்திருக்காங்க. பாலுக்கெல்லாம் ரூலா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். பாலுக்கெல்லாம் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழமையாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், டாஸ் வின் பண்ணக்கூடிய டீம் வந்து முதல்ல எப்பவுமே பாலிங்க சூஸ் பண்ணுவாங்க. அது என்ன ரீசன் அப்படின்றது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்டா பால் பண்ணும் போது அந்த பால் வந்து ஷேப் மாறாது, அப்படியே இருக்கும். அதனால நம்ம நல்லாவே போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, செகண்டா நம்ம பால் பண்ண போறோம் அப்படின்னா, ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா பனி படிஞ்சது அப்படின்னா பாலோட ஷேப் மாறும். பாலோட ஷேப் மாறிச்சு அப்படின்னா கையில இருந்து பால் வழுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். யோசிச்சு பாருங்க, கையில வந்து நம்ம ஈரத்தோட பாலை தொட்டோம் அப்படின்னாலே வழுக்கிற ஒரு தன்மை அப்படின்றது கண்டிப்பா பாலுக்கு இருக்குது. அதனால இப்ப புதுசா ஒரு ரூல் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐபிஎல்ல இருந்து இது நடைமுறைக்கு வருகிறது. என்ன அப்படின்னா, 10 ஓவர்களுக்கு பிறகு நீங்க பால் மாத்துறதாக இருந்தா நீங்க மாத்த முடியும். அதுவும் கேப்டன் கேட்டா மட்டும் தான் மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாம நடுவர்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் அதை கொடுக்கலாம். மற்றது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஒரு ஓவர் போட்டுட்டு இருக்கீங்க, அந்த ஓவர்லயே உங்களுக்கு பால் வழுக்குது அப்படின்னா அந்த டைம்ல உங்களால பாலை மாத்த முடியாது. அந்த ஓவரை முழுசா போட்டதுக்கு பிறகுதான் அடுத்த ஓவர்ல இருந்து மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ புது ரூலா சொல்லப்படுது. இந்த ரூல்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?